தமிழகத்தில் அரசியல் மாற்றத்திற்கு காரணம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அந்த காலத்துல மொழி போராட்டம், மாணவர் மொழி போராட்டம் எங்க தொடங்குச்சுன்னா அது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில தான். அப்பதான் நம்ம முனைவர் நடராசன், எல் கணேசன் அந்த மாதிரி ஆட்கள்லாம் அப்ப அதை தொடங்குறாங்கன்னு வச்சுங்களேன். அப்பேற்பட்ட யூனிவர்சிட்டியில இந்த போஸ்டிங் போடுவாங்க. அது நிர்வாகமே போட்டுக்கும். அப்போ அரசியல்வாதிகள் போய் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அப்படி கொஞ்சம் பேரை போட்டுப்பாங்க. அது எக்ஸஸா ஆனதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இடஒதுக்கீடு அதெல்லாம் நடைமுறைப்படுத்தப்படணும். நீ எடு, ஆனால் ஒரு இடத்துல இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படணுமா இல்லையா அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது அருள் முத்துக்குமரன் அது ஒரு ஆர்டிகலா எழுதி அது பப்ளிஷ் ஆனோன்னா அது பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணது. இவர் அருள் முத்துக்குமரன் ஒரு ஏடி வெல்ஃபேர் ஸ்கூல்ல ஒரு நிரந்தரம் இல்லாத ஆசிரியர். அப்போ அந்த பள்ளிக்கு நிகழ்ச்சிக்கு சிந்தனை செல்வன் நேரடியா அருள் முத்துக்குமரனை கூப்பிட்டு மிரட்டுறாருன்னா நீ இந்த மாதிரிலாம் பண்ணினா தொலைச்சிருவேன் கிளைச்சிருவேன் அப்படிலாம் இல்ல. கண்ணாமணன் அன்பார்லிமெண்டரி வேர்ட். ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி செய்ய வேண்டியதை அருள் முத்துக்குமரன் கேட்கிறார். அதுதான் இவங்களுக்கு சிக்கல். நாங்களே மூடி நிற்கிறோம், நீ என்னையா கேட்கறது அப்படின்றதுல தான் இந்த பிரச்சனையும் வந்திருக்கு. அதால அருள் முத்துக்குமரன் இன்றைக்கு புகார் கொடுத்திருக்கிறார். அருள் முத்துக்குமரன் உயிருக்கு இவர்களால் நிச்சயமாக, நான் 100% சொல்லுவேன், நிச்சயமா இவங்களால் ஆபத்து இருக்கிறது. அப்படி ஏதாவது ஒன்று அருள்குமரனுக்கு ஒரு சிராய்ப்பு ஏற்பட்டால் கூட தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். இவங்க அண்ணா அறிவாலயத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா இந்த அரசியல் ஆளுமைகளாக இருக்கிறவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் குலைக்கிறான். இந்த குலைக்கிறவனுக்கு எதனா ஒண்ணுன்னா தெருவில் இருக்கிற நாயங்க மாதிரி நாங்க எங்க சமூகம் குறைக்குது. புரியுதா? நாங்க இவருக்காக குறைக்கிறோம், இவரு அண்ணா அறிவாலயத்துக்காக இவங்க குலைக்கிறாங்க. சப்போஸ் நீங்க திமுகவிலே எங்க அண்ணன் திருமாவளவன் நீடித்து இருந்தாருன்னா சென்னையில இருந்தானா ஒரு வட்ட செயலர் ஆயிருப்பாரா, கிராமத்துல இருந்தா ஒரு ஒன்றிய செயலர் ஆயிருப்பாரா? அவரை நேருக்கு நேராக அந்த கட்சி தலைவரோட உட்கார வைக்கிறோம். நீ உட்காரல, மொன சீட்ல உட்கார, நீ இடுப்பு வரைக்கும் குனிற, அது வேற விஷயம். ஆனால் உன்னை அங்க புஷ் பண்ணி விட்டுருக்கும்ல, அதோட பெரும் அங்கு பறையர் தானே. ஆனா அந்த பறையருக்கு நீங்க என்ன செஞ்சீங்க சார்? இன்றைக்கு திருமாவளவன் இன்னும் 10 வருஷத்துல சாகலாம், மூர்த்தி இன்னும் ஒரு 10-15 வருஷத்துல சாகலாம். இல்ல முன்ன பின்ன, நான் முன்னாடி சாகலாம், அவர் பின்னாடி சாகலாம், இல்ல அவர் முன்னாடி சாகலாம், நான் பின்னாடி சாகலாம் சார். ஆனா சமூகம் இருந்து கொண்டே இருக்கும். திருமாவளவனுக்கும் மூர்த்திக்கு முன்னால் இந்த சமூகத்தில் 1000 தலைவர்கள் இருந்தார்கள். அம்பேத்கருக்கு 1 வயசா இருக்கும் போதே இங்க ரெட்டமலை சீனிவாசன் பஞ்சமி நிலங்களை வாங்கி தரார், அம்பேத்கர் பால் குடித்து கொண்டு இருக்கும் போது. அப்போ அப்பேற்பட்ட சமூகம் இது. இதுல நான் தான் கடைசி வரைக்கும் நான் தான் சொல்றது எப்படி சரியா இருக்கும்? ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். சிதம்பரம் பகுதியை சார்ந்த சமூக செயற்பாட்டாளர், எழுத்தாளர், ஆசிரியர் அப்படிங்கிற அருள் முத்துக்குமரன் அவரை விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சிந்தனை செல்வன் எம்எல்ஏ அவர்கள் நேரடியாக சென்று மிரட்டி இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வைரலா வலம் வந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம்? இதுல என்ன நடந்திருக்கு? என்ன காரணத்துக்காக மிரட்டி இருக்காங்க? இதனுடைய பின்னணி என்ன சார்? அதாவது இந்த குளத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பு ஒன்றுவாங்க தெரியுங்களா? கோடாரி காம்பை அந்த மரத்துலேருந்து, கோடாரி தெரியல, அது ஒரு காம்பு இருக்கும், கைப்பிடி. அந்த பிடியை மரத்தில் தான் வைப்பாங்க. அந்த மரத்திலே செதுக்கி ஒரு கலையை வெட்டி காம்பை செதுக்கி அந்த காம்பை எடுத்துமே அந்த கோடாரியில் பொருத்தி அந்த கோடாரி அந்த மரத்தையே வெட்டுமா அப்படின்னு ஒரு கதை இருக்குல்ல. அதுக்கு தான் குளத்துக்கு எடுக்க வந்த கோடாரி காம்புன்னுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளின் செயல்பாடுகள் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தை அந்த ஆளுமையில் இருக்கிறவர்கள் செயல்பாடுகள் அமைந்திருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன அந்த அருள் முத்துக்குமரன் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு எழுத்தாளர். இவங்களோட பாஷையில் சொல்லணும்னா தலித்திய சிந்தனைவாதி. இந்த சமூகத்தை உற்று நோக்கி பார்க்கிறவர். அவரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர் சார்ந்தவர். ஏங்க அதுக்கு இவனுங்கெல்லாம் சம்மந்தம் இல்லைங்க. தயவு செஞ்சு பறையர் சமூகத்துக்கும் விடுதலை சிறுத்தைகள் இருக்குல்ல, இந்த ஆளுமையில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. ஏன்னா நான் பறையர்கள் போராடி உயிரை பலி கொடுத்து ஒரு இயக்கத்தை வளர்க்கிறார்கள். அந்த இயக்கம் அரசியல் அதிகாரத்தில் ஒரு டிமாண்டிங் கெப்பாசிட்டிக்கு வருது. டிமாண்டிங் கெப்பாசிட்டிக்கு வந்த பிறகு சில விஷயங்களை வாங்குது, சில பொறுப்புகளை வாங்குது, சில அரசியல் பதவிகளை வாங்குதுன்னு இப்பவுமே இப்படி புரியுற மாதிரி வாங்கி யாருக்கு கொடுக்கணும்? அதே மக்களுக்கு செய்யணும். எவன் பாடுபட்டானோ அவனுக்கு தானே கொடுக்கணும்.
எவனுக்கோ சம்மந்தம் இல்லாதவனுக்கு கொடுத்துட்டு பறவைலாம் அது பின்னாடி நாய் மாதிரி அலைஞ்சுன்னு கிடக்குறான். அந்த வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சலசலப்புனா உடனே நாய்கள் வெளியில் கத்துது இல்லை. இவங்க அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா இந்த அரசியல் ஆளுமைகளாக இருக்கிறவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் குலைக்கிறான். இந்த குலைக்கிறவனுக்கு எதனா ஒன்றுன்னா தெருவில் இருக்கிற நாய்ங்க மாதிரி நாங்கள் எங்கள் சமூகம் குறைக்குது. புரியுதா? நாங்கள் இவருக்காக குறைக்கிறோம், இவர் அண்ணா அறிவாலயத்துக்காக இவங்க குலைக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. இது என்னன்னா, இந்த அருள்முத்துக்குமரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, அடிக்கடி ஹிந்து, இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரியான ஆங்கில பத்திரிகைகளில் ஆர்டிக்கல் எழுதுறவர். இந்த சமூகத்துக்கு என்னென்ன சீர்கேடு நடக்குது அப்படின்றத புள்ளி விவரமாக எழுதுறவர். அப்படி அண்ணாமலை யூனிவர்சிட்டி பற்றி ஒரு ஆர்டிக்கலில் எழுதுகிறார். என்னென்னா, உங்களுக்கு தெரியும், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் முன்னாடி தமிழகத்தில் அரசியல் மாற்றத்திற்கு காரணம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அந்த காலத்தில் மொழி போராட்டம், மாணவர் மொழி போராட்டம் எங்கே தொடங்கிச்சுன்னா அது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தான். அப்போ தான் நம்ம முனைவர் நடராசன், எல் கணேசன், அந்த மாதிரி ஆட்கள்லாம் அப்போ அதை தொடங்குறாங்கன்னு வச்சிங்களேன். அப்பேற்பட்ட யூனிவர்சிட்டியில் இந்த போஸ்டிங் போடுவாங்க, அது நிர்வாகமே போட்டுக்கும். அப்போ அரசியல்வாதிகள் போய் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அப்படி கொஞ்சம் பேரை போட்டுப்பாங்க. அது எக்ஸஸாக ஆனதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அரசாங்கம் எடுக்கிற போது அரசாங்கம் என்ன சொல்லிச்சுன்னா, மொத்தமாக ஏகப்பட்ட ஸ்டாஃபுங்க இங்கே இருக்கிறாங்க, லாஸ்ட் கம் ஃபஸ்ட்டு கோ, கடைசியாக வந்தவர்கள் முதலில் வெளியேறணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த ஸ்டாஃபுங்களை பிரித்து பக்கத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டிகள்லாம் அது போட்டது. ஏன்னா அது அரசு எடுத்த உடனே அதில் நிறைய கடைசியில் பறையர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அது ஒரு பக்கம் போகுதுன்னு வச்சுங்களேன். இப்படி எடுக்கிற போது அந்த இடஒதுக்கீடு அதெல்லாம் நடைமுறைப்படுத்தப்படணும். நீ எடு, ஆனால் ஒரு இடத்துல இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படணுமா இல்லையா அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது அருள்முத்துக்குமரன் அது ஒரு ஆர்டிக்கலாக எழுதி அது பப்ளிஷ் ஆனோடனே அது பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணது. அதில் என்னென்னா, இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் செனட் உறுப்பினர் நம்ம சிந்தனை செல்வன் ஆச்சா, செனட் உறுப்பினராக இருக்கார் இல்லையா. அப்போ இவர் இது கேட்கணும், அதுக்கு தானே செனட் உறுப்பினர். அது மட்டும் இல்லாமல் அந்த யூனிவர்சிட்டி சிதம்பரத்தில் வருவதால் சிதம்பரத்தில் எம்பி யார், இவர் நம்ம திருமாவளவன். அப்போ இவங்கெல்லாம் இருக்கிற போது இந்த மாதிரி இதில் சிக்கல் இருக்குது, இவங்க கேட்கலன்னு அது படித்தவர் மத்தியிலும் அந்த பகுதியில் உள்ளவர் மத்தியிலும் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது. இதற்கிடையில் இந்த இடஒதுக்கீடு சரியாக அதில் நடைமுறைப்படுத்தலைன்னு டாக்டர் கிருஷ்ணசாமி, தேவேந்திரர் சமூகத்தை சார்ந்த கிருஷ்ணசாமி அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வைக்கிறாரு. அதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இவங்க தரப்புலேருந்து அப்புறம் அந்த எதிர்ப்புகளை மீறி அதை நடத்திட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க. அப்போது இது இந்த அதில் அந்த யூனிவர்சிட்டியில் இடஒதுக்கீட்டால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் நீதிமன்றம் போகிறாரு. நீதிமன்றமும் அதற்கு பாதிக்கப்பட்டவருக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பை கொடுக்குது. அப்போ இது எல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் இந்த அருள் முத்துக்குமரன் தான் அப்படின்னு ஒரு எரிச்சல் வருது. இவர் அருள் முத்துக்குமரன் ஒரு ஏடி வெல்ஃபேர் ஸ்கூலில் ஒரு நிரந்தரம் இல்லாத ஆசிரியர். அப்போது அந்த பள்ளிக்கு நிகழ்ச்சிக்கு சிந்தனை செல்வன் நேரடியாக அருள்முத்துக்குமரனை கூப்பிட்டு மிரட்டுறாருன்னா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணினா தொலைச்சிருவேன் கிளைச்சிருவேன் அப்படின்லாம் இல்லை. கண்ணாமணன் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட் எல்லாம் கண்ணாமணன் கெட்ட வார்த்தையில் பேசி மிரட்டியதாக ஒரு செய்தி வெளியில் வருது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சிந்தனை, நாங்களாம் என்எல்சியில் நான்லாம் எவ்வளோ சம்பளம் வாங்கின்னு இருந்தேன் தெரியுமா, நான் அதையெல்லாம் விட்டு இந்த சமூகத்துக்காக ஒரு எம்எல்ஏவாகி நான் காசு இல்லாமல் பஸ்ஸில் போகிறேன் தெரியுமா, அப்படிலாம் நான் மக்கள் சேவை செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டியதாக ஒரு தகவல். அப்போது காசு இல்லாமல் பஸ்ஸில் போகிறவனுக்கா மூணுனா உங்களுக்கு புரியும். சரி, அதை பார்க்குறவங்களுக்கு புரியும். இன்றைக்கி சிந்தனை செல்வன் மிகப்பெரிய கோட்டீஸ்வரராக இருக்கிறார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ பஸ்ஸில் போ, நீ நடந்துக்கிற போடணுவேன், நீ என்ன வேணாலும் சொல்லுங்கள். உங்கள் சமூகத்தின்பால் அக்கறையாக இருக்கிறார். அவர் கேட்டதில் என்ன தப்பு? அந்த யூனிவர்சிட்டியில் சிண்டிகேட் மெம்பர் நீ, அப்போது எம்பி உங்கள் தலைவர். இப்படி இருக்கும்போது இத்தகைய சீரழிவுகள் இந்த யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடாதுல்ல அப்படின்னு ஒரு நியாயமான விஷயத்தை கேட்குறாரு. அது கேட்ட பிறகு இதை இவர் வெளியே சொல்கிறார். இந்த மாதிரி என்ன சிந்தனை செல்வம் வந்தார், என்கிட்ட பேசினார் அப்படின்னும் போது, போன 24ஆம் தேதி இந்த மாதம் ஒரு 5 ஆளுங்களை நல்லா வீரனை ஏற்றி அவங்களை வீரனாக்கி போய் இவர் பள்ளிக்கூடத்துலேருந்து வரும்போது இவர் போய் மிரட்டுறாங்க.
மிரட்டும் போது கூட வந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு 4-5 வேலை செய்கிற ஆசிரியர்கள்லாம் வந்துடுறாங்க. அப்படி இல்லை என்றால் அன்றைக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கும். எங்கள் அண்ணன் வந்து வீர வணக்கம் போட்டிருப்பார். இவங்களா பண்ணிவிட்டு அந்த வீர வணக்கம் போடுறதுக்கு கூட இவங்க வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தப்பிச்சு வந்துடுறாரா 24. அதுக்கப்புறம் இவருக்கு மன உளைச்சல் ஆகுது. கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னும் போது அப்புறம் சுற்று பகுதியில் இருக்கிறவங்க இவங்க இப்படி தான் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, அதனால் நீங்கள் வந்து ஒரு புகாரை கொடுக்கறது நல்லதுன்னு பிறகு 28/3 வந்து ஒரு ஆன்லைனில் புகார் கொடுக்குறாரு. இன்னி வரைக்கும் ஒரு போலீஸு அவர் கூப்பிட்டு ஏமா என்ன தான் நடந்தது, உன்னை யாரையா மிரட்டினது அப்படின்னு இன்னி வரைக்கும் ஒரு சின்ன ஒரு விசாரணை கூட இல்லை. அப்படி இருக்கிற போது இங்கே என்னென்ன பிரச்சனைனா, அதாவது உங்களுக்கு என்எல்சி தெரியும், என்எல்சியில் ஸ்டாண்டிங் கமிட்டி மெம்பராக அந்த தொகுதி எம்பி திருமாவளவன் இருக்கார். அந்த தொகுதிக்குள்ளே 7 சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது. 7 சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கும் என்எல்சிக்குமான அந்த தொழில் ரீதியான வர்த்தக ரிலேஷன்ஷிப் இருக்க தான் செய்யும். அப்போ எதையுமே கண்டுக்காமல் அந்த 7 சிமெண்ட் ஃபேக்ட்ரிங்க ஏதாவது பண்ணுவாங்கல்ல, அதில் அவர் போயிடுறாரு. இவர் வந்து இந்த பக்கம் இருந்து இவர் பாருன்னு இவர் வேலையை பாருன்னு அந்தந்த மூலையில் அவங்கவுங்க எவ்வளோ தேத்தணுமோ அதை தேத்திக்கிறாருன்னும் போது விடுதலை சிறுத்தைகளில் தொண்டர்கள் பொறுப்பாளர் இருப்பான்ல, அவனே வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கணும் போன வரணுன்னா இதெல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது, அதெல்லாம் அந்த மாவட்டத்து ஒரு இனிஷியல் பேர் கொண்ட அமைச்சர் ஒருத்தருக்கிறார்ல அவர் தான் முடிவு பண்ணணும், நம்மளாலாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவர் மேலே பழியை தூக்கி போட்டுடுறாங்க. இந்த பொதுவாக இந்த பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் இந்த பொங்கல் காசு வாங்க போகிறோம் அப்படின்னு ஒரு வழக்கம் ஊரில் இருக்குது தெரியுங்களா. ஒரு ஊரில் ஒரு முக்கியமான விஐபின்னா அவர்கிட்ட போய் என்ன பொங்க என்ன அப்படின்னு நிற்பாங்கள்ல, அந்த மாதிரி சிந்தனை செல்வன் அங்கே போய் நிற்கிறாரு அப்படின்னு ஒரு அலிகேஷன் வந்தது. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதை. ஏன்னா அவர் அந்த அமைச்சர் உட்காந்துருப்பார், இவர் பொங்கல் காசு வாங்கி போனவர் இப்படி கையை கட்டிக்கின்னு நிற்பார். அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து உங்களை வந்து எம்பி ஆக்குறோம், எம்எல்ஏ ஆக்குறோம், கட்சிக்காரங்களுக்கே ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு கட்சி பொறுப்பாளர்கள் அந்த குமுறல்களை வெளியில் சொல்கிறாங்க சார். இவங்க அவர் அந்த அமைச்சர் பேரை வச்சு அப்படி தப்பிச்சிங்கன்னு போகிறாங்கன்னு வச்சுங்களேன். இது எல்லாம் ஒரு சர்ச்சையாகிற போது இந்த அருள்முத்துக்குமரன் வேறு இந்த நேரத்தில் இதை கொளுத்தி விட்டார அப்படின்ற எரிச்சலில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சிந்தனை செல்வனுக்கு நிறைய பேர் ஃபோன் போட்டு கேட்குறாங்க. கேட்டும்போதும் அவர் வந்து இன்னொரு தடவை ஃபோன் பண்ணிங்கன்னா அப்புறம் அது வேறு மாதிரியாக போய் நிற்கும் அப்படின்னு நேரடியாக மிரட்டுகிறார். அதால் தான் நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன், பறையர்கள் ஒரு இயக்கத்துக்கு பாடுபட்டு அந்த இயக்கத்தை ஒரு டிமாண்டிங் அளவில் கொண்டாந்து நிறுத்துகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் மாணவர் அணியில் வந்து திருமாவளவன் இருந்தார். இன்றைக்கி கூட்டணி கட்சி தலைவர் என்ற பேரில் எங்கள் கூட்டணிக்காக பேசி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மாநாட்டில் சொன்னார். அண்மையில் நடந்த அந்த மது ஒழிப்பு மாநாட்டை இன்னொரு தமாஸ் காட்டினாங்கல்ல, அதில் இவர் அன்றைக்கி பேசும்போதே நான் சொன்னேன், இவன் மேலே ஒரு கண்ணு வை, இவன் பெரிய ஆள் ஆகிடுவான். எங்கள் கூட்டத்தில் பேசும்போது எங்களோடு இருந்து பேசும்போது நான் சொன்னேன்னு ஆர்எஸ் பாரதி சொன்னார். அப்படி இருந்த நீ சப்போஸ் நீங்கள் திமுகவிலே எங்கள் அண்ணன் திருமாவளவன் நீடித்திருந்தார்னா சென்னையில் இருந்தானா ஒரு வட்ட செயலர் ஆகிருப்பாரா, கிராமத்தில் இருந்தால் ஒரு ஒன்றிய செயலர் ஆகிருப்பாரா? அவரை நேருக்கு நேராக அந்த கட்சி தலைவரோடு உட்கார வைக்கிறோம். நீ உட்காரல, மொன சீட்டில் உட்கார, நீ வந்து இடுப்பு வரைக்கும் குனிற, அது வேறு விஷயம். ஆனால் உன்னை அங்கே புஷ் பண்ணி விட்டுருக்கோம்ல, அதோட பெரும் பங்கு பறையர் தானே. ஆனால் அந்த பறையருக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? அந்த பதவிகளை வாங்கி ஒரு பாய்க்கு கொடுத்தீங்க, ஒரு வன்னியருக்கு கொடுத்தீங்க, ஒரு பறையர் அல்லாத எஸ்சி கேஸ்டில் இருக்கிற ஒரு சிந்தனை செல்வன் கொடுத்தீங்க, ஒரு பனையூர் பாபுக்கு கொடுத்தீங்க. அவர் தான் இது பறையர் போலகுது. அப்போ மெஜாரிட்டியாக 4 எம்எல்ஏக்கள் இன்றைக்கி இருக்கிறாங்கன்னா 3 பேர் வேறு ஆள். அப்போது இந்த இயக்கம் பறையருக்கு எதிராக இல்லை பறையருக்கு துரோகம் செய்கிற இயக்கம்னு மூர்த்தி போன்றவர்கள் சொன்னால் உடனே எங்கள் ஆளுங்களை வச்ச நீ எப்படி பேசலாம் அப்படின்னு கண்ணாமன்னு அசியசியமாக பேச வைக்கிறாங்களே. இன்றைக்கு ஒரு அருள்முத்துக்குமரன் என்ன கேட்டார், ஒரு யூனிவர்சிட்டியில் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படல, யூனிவர்சிட்டியில் என் பிள்ளைக்கு வேலை தரல, என் அண்ணனுக்கு வேலை தரல, என் தம்பிக்கு வேலை தரல, என் குடும்பத்துக்கு வேலை தரல, இல்லை யூனிவர்சிட்டியில் இவ்வளோ வந்து கான்ட்ராக்ட் விட்றாங்க, இவ்வளோ பிஸ்னஸ் நடக்குதுங்க, அதில் எனக்கு பங்கு தரல, நான் கேட்டேன் அப்படின்னு நான் வந்து அருள்முத்துக்குமரன் கேட்டார். ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி செய்ய வேண்டியதை அருள்முத்துக்குமரன் கேட்குறார். அதுதான் இவங்களுக்கு சிக்கல்.
நாங்களே மூடி நிற்கிறோம், நீ என்னையா கேட்கறது அப்படின்றதுல தான் இந்த பிரச்சனையும் வந்திருக்கு. அதால் அருள்முத்துக்குமரன் இன்றைக்கு வந்து புகார் கொடுத்திருக்கிறார். அருள்முத்துக்குமரன் உயிருக்கு இவர்களால் நிச்சயமாக, நான் 100% சொல்வேன், நிச்சயமாக இவங்களால் ஆபத்து இருக்கிறது. அப்படி ஏதாவது ஒன்று அருள்குமரனுக்கு ஒரு சிராய்ப்பு ஏற்பட்டால் கூட தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். இப்போ புகார் கொடுத்தும் இந்த நிமிடம் வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்க. என்ன காரணத்துக்காக நடவடிக்கை எடுக்காமல் அந்த சார் என்னையெல்லாம் மிரட்டுவாங்க. எப்படி தெரியுமா? மூலவர்கிட்ட நாங்கள் பர்மிஷன் வாங்கிட்டோம். யார் மூலவர்? தமிழ்நாட்டின் மூலவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டோம், சரி பண்ணி விட்டுருங்க, அதை தொடச்சி விட்டுருங்க அப்படின்ட்டாரு. நீ எத்தனை நாள் உயிரோடு இருக்கிற பார்த்துருவோம், இப்படி மிரட்டுறான். நாங்கள் அப்போ உங்கள் மூலவருக்கு அதான் வேலையா? தமிழ்நாட்டில் வேறு எந்த பிரச்சனையும் வந்து மூலவருக்கு கிடையாதா? உங்கள் இயக்கத்துக்கும் எனக்கும் இருக்கிற முரண்பாடில் சரி அவன் உங்களுக்கு முரண்பாடாக இருக்கானா, சரி பண்ணி விட்ருங்க அப்படி சொல்கிறது தான் அவருக்கு வேலையா? அப்போது இவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற ஒரு சிலரை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள்னு பாருங்கள். யாருக்கு எதிரா? இப்போ நான் வந்துங்க, இப்போ எனக்கு திருமாவளவனுக்கும் இல்லை எனக்கும் சிந்தனை செல்வங்க என்னங்க பகை? என்ன சொத்து தகராறு, சொந்த தகராறு அப்படியா? அப்படி இல்லையா? இந்த ஒரு 4 எம்எல்ஏக்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க, 2 எம்பி வச்சுருக்கீங்க, கொஞ்சம் இந்த சமூகத்துக்கான வேலையை செய்யுங்க. ஒரு வேங்காய வயலை பற்றி பேசுங்க, ஒரு பஞ்சமி நிலத்தை பற்றி பேசுங்க, ஒரு எஸ்சி அட்ராசிட்டி நடந்தால் அதை பேசுங்க. உங்ககிட்டயே ஒரு அம்மா சொல்லுது, எனக்கு வந்து நான் பேரை சொல்ல விரும்பலை, சொன்னால் என்னை விட்டுருவாங்க, அதெல்லாம் நான் கொடுத்த புகாரையே வாபஸ் வாங்கிட்டேன்னு ஒரு அம்மா சொல்லுது. அதுக்கு நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுங்க. வேங்க வேலை யார் தண்ணியை குடித்தானோ அவனே எஃப்ஐஆர் போட்டாங்க பாருங்கள், அவனே குற்றவாளியாக சேர்த்துருக்காங்க. அப்போது இந்த சமூகம் ஒரு 13% திமுகவின் வெற்றியில் எங்கள் ஓட்டு இருக்குன்னு முதல்வர் சொல்கிறாரு. அதுக்குரிய பங்கு எங்கங்க? ஏங்க இப்படி வந்து நம்மளை 3ஆம் தர மக்களாக இந்த அரசு பார்க்குது? கூடவே இருக்கிற நீங்கள் கொஞ்சம் சொல்லணும்ல அப்படிங்கிற எரிச்சல் இருந்து தான், ஒரு உரிமையில் இருந்து தான் நாம் வந்து விடுதலை சிறுத்தைகளை பேசுகிறோம். வேறு யாராவது பேசணுமா? இப்போ கம்யூனிஸ்டுகள் சமத்துவம் பேசுகிறான். ஏய் நீ சமத்துவம் பேசுகிறவன் தானே, நீ ஏன்டா எங்களை பற்றி பேசலை அப்படின்னு நம்ம கேட்குறோமா? தமிழக வாழ்வுரிமை கட்சி நாங்களும் தமிழர் தானே அப்படின்னு வேல்முருகன் அண்ணங்கிட்ட போய் நாங்கள் கேட்குறோமா? எதுக்கு உங்களை கேட்குறோம்? எதுக்கு சுற்றி உங்களை சுற்றியே வரோம்? ஏன்னா நீங்கள் எங்களுக்கான ஆளாக தான் உன்னை பார்க்குறான். இல்லைனா நீ வந்து ஒரு ஆள்னு சொல்லி நீ திமுகவில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன்றிய செயலாளர் தானே, அது கூட கஷ்டம் தானே. ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து ஒருத்தர் ஒன்றிய செயலராக வர்றது அவ்வளோ ஈஸி இல்லைல்ல. அந்த உரிமையில் இவர்கள்லாம் நமக்கு பயன்படாமல் இருக்கிறாங்களே, இவங்க பயன்பட்டால் எப்படி இருக்கும் சார்? இன்னொன்று, இப்போ இந்த 4 பேரோட சொத்து 44 பேர் சட்டமன்றத்தில் இருக்காங்க சார். இந்த 4 விட்டுருங்க சார், மித்த 40 போய் சட்டை பிடிச்சி கேட்குறோமா? அவர்கள் ஒரு கட்சியை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அந்த கட்சியின் குரடா எதை நினைக்கிறதோ, எதை பேச வைக்கிறதோ அதைத்தான் அவர்கள் பேச முடியும். அப்படி தானே? அப்படி இருக்கிற போது உரிமையாக யார்கிட்ட வந்து கேட்குறோம்? உங்ககிட்ட தானே வந்து கேட்குறோம். இப்படி கண்ணும் காணாமல் இருக்கிறியே. திராவிட கடவுளுக்கு அந்த கடவுள் கூட கேட்டால் தான் கொடுப்பாரு. எந்த கடவுளாம்? கண்ண முடின்னு கும்பிட்றோம், அந்த கடவுள் கேட்டால் தான் கொடுப்பாரு. திராவிட கடவுள் கேட்காமையே கொடுப்பாரு அப்படின்னு ஏன் இப்படிலாம் வந்து பேசுகிறீங்க? நம்ம சமூகத்து பிரச்சனை பேசுங்க அப்படின்னு தானே நம்ம வந்து இவங்க மேலே சில அலிகேஷன் வைக்கிறோம். அலிகேஷன் வைக்கிறவங்களாம் கொலை பண்ணிட்டா எல்லாருக்கும் ஒரு உயிர், இவங்களுக்கு 10 உயிரா? என்னது இது சார்? இன்றைக்கு திருமாவளவன் இன்னும் 10 வருஷத்தில் சாகலாம், மூர்த்தி இன்னும் ஒரு 10-15 வருஷத்தில் சாகலாம், இல்லை முன்ன நான் முன்னாடி சாகலாம், அவர் பின்னாடி சாகலாம், இல்லை அவர் முன்னாடி சாகலாம், நான் பின்னாடி சாகலாம் சார். ஆனால் சமூகம் இருந்து கொண்டே இருக்கும். திருமாவளவனுக்கும் மூர்த்திக்கு முன்னால் இந்த சமூகத்தில் 1000 தலைவர்கள் இருந்தார்கள். அம்பேத்கருக்கு 1 வயசாக இருக்கும் போதே இங்கே ரெட்டமலை சீனிவாசன் பஞ்சமி நிலங்களை வாங்கி தரார், அம்பேத்கர் பால் குடித்து கொண்டு இருக்கும் போது. அப்போ ஏற்பட்ட சமூகம் இது. இதில் நான் தான் கடைசி வரைக்கும் நான் தான் சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? ஆகவே இந்த சமூகத்தில் இருக்கிற சில குறைகளை சுட்டி காட்டுகிற நபர்களே இவர்கள் வந்து கொன்று புதைச்சிடலாம் அப்படிலாம் இவங்க நினைக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய பழமொழி ஒன்று இருக்குது, எங்களை சுட்டுக்கூட புதைக்கலாம், அந்த மண்ணை எங்கே புதைப்பீர்கள்னு. அதால் அந்த வேலைலாம் இங்கே நடக்காதுன்னு வச்சுங்க, வந்து இதெல்லாத்தையும் பண்ணிடலாம் போயிடலாம் வந்துடலாம், நான்லாம் எத்தனையோ தடவை செத்துருக்கணும். அதால் இந்த போக்கை இவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக சிந்தனை செல்வன் இந்த போக்கு கண்டிக்கத்தக்கது. இதை திருமாவளவன் கேட்கணும். உங்களுக்கு ஏற்கனவே வந்து எங்கேயுமே ஒன்றும் இல்லை, சும்மாப்பா இவங்க நமக்கான ஆட்கள் இல்லைப்பா அப்படிங்கிற நிலை இன்றைக்கு சமூகத்தில் வந்துருச்சு. அதான் நீங்கள் பல இடத்துல புலம்புறீங்க. அப்பேற்பட்ட நிலையில் இந்த மாதிரி சம்பவங்கள் மேலும் மேலும் உங்கள் மீது எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு நம்பிக்கை ஓட்டின்னு இருக்கும்ல. நம்பிக்கைனா நம்ம ஆளுங்கப்பா அப்படி அந்த ஒரு பேச்சு இருக்கும்ல, அதையும் இந்த மாதிரி சம்பவங்கள் துடை தெரிந்து விட உங்கள் நலனுக்காக தான் பேசுகிறேன். தயவு செஞ்சு நீங்கள் திருந்திங்க.
பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.